So muscles are present in the three types of muscles that are known as skeletal, smooth and cardiac muscles. Skeletal muscle, smooth muscle and cardiac muscle. First, skeletal muscle tissue. It is closely attached to the skeletal bones. Okay, very closely attached into our skeleton. Skeleton nal enadhu framework, bone. அப்படியே தலையிலேருந்து இது எலும்பு கூடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்னது ஸ்கெலிட்டன். அதில் அப்படியே வெரி க்ளோஸ்லி அட்டாச் இருக்கக்கூடிய மசில்ஸ் என்னது ஸ்கெலிட்டல் மசில்ஸ். இனி டைப்பிக்கல் மசில்ஸ் சச்சஸ் பைசப்ஸ் நம்மளுடைய கையை மடக்கணுன்னே மேலே இருக்குது இல்லையா, அதான் என்னது பைசப்ஸ். ஓகே, இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்ட்ரையேட்டட் ஸ்ட்ரிப்டு, அப்படியே நேராக கோடு கூட இருக்கும், அதான் ஸ்ட்ரிப்டு மசில் ஆர் ஸ்ட்ரையேட்டட் ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் பண்டில் டுகெதர் இன் ஏ parallel fashion. இதுதான் வந்து என்னது skeletal muscle fiber. It is present in the bundle together in a striations. Okay, it is present. A sheath of tough connective tissues encloses several bundles of muscle fibers. So இதே மாதிரி connective tissuesல என்ன இருக்கும், number of muscle fibers வந்து presence ஆயிருக்கும். Okay, in detail we will discuss in the chapter 9. The next one is the smooth muscle. So smooth muscles are taper at both the ends, and both the ends, இந்த end இது ஒரு end இது ஒரு end, both the ends பார்த்தோம்னா எப்படி இருக்கும், டேப்பராக இருக்கும். Okay, taper at both the ends, that is known as the smooth muscles. Okay, do not show the striations. நடுவில் கோடு இருக்கா, கிடையாது. இதில் இருக்கா ஸ்ட்ரையேஷன்ஸ் கோடு கூட இருக்கா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து என்னது ஸ்கெலிட்டல் மசில்ஸ், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது ஸ்மூத் மசில்ஸ். ஓகே, the cell junction hold them together and they are bundled together in the connective tissue sheet. இதுவும் எதில் இருக்குது, கனெக்டிவ் டிஷ்யூஸில் இருக்குது. செல் ஜங்ஷன்ஸ் மூலமாக இது என்ன அது ஹோல்டு பண்ணப்பட்டிருக்கு ஒவ்வொரு செல்ஸும். த வால்ஸ் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் சச்சஸ் பிளட் வெசல்ஸ், ஸ்டொமக், இன்டெஸ்டைன் contains. So in our blood vessels, stomach and intestine, it is present in the smooth muscles. Okay, smooth muscles are involuntary in function. Involuntary, what is the meaning of that involuntary? It is not under our control. ஓகேவா, இப்போ நான் நல்லா சாப்பிட்ருக்கேன், எனக்கு பிடிச்ச பிரியாணி நிறையா சாப்பிட்ருக்கேன், 2 நாளைக்கு அந்த பிரியாணி எதுவுமே வந்து என்ன செய்யக்கூடாது, டைஜஷன் ஆகக்கூடாது, என்னோடய ஸ்டொமக்கில் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது அப்படியே இருக்குமா, இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டு உள்ளே போனோன்னே என்ன ஆகும், டைஜஷன் இட் இஸ் பிகின்ஸ். டைஜஷன் வந்து அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அதே மாதிரி தான் நான் நல்ல என்விரான்மெண்ட்டில் இருக்கேன், நல்ல என்னை சுற்றி பெரிய நல்ல ட்ரீயாக இருக்குது, நான் நிறைய ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணியிருக்கேன், நான் வந்து ரெஸ்பயர் பண்ணாமல் இன்னும் 2 நாளைக்கு நான் பாட்டுக்கு இங்கேயே இருந்தால் போதும், எனக்கு தேவையான ஆக்சிஜன் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சா இருக்க முடியுமா, இருக்க முடியாது, நமக்கு லைஃபே இருக்காது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். Okay, it is not under our control. That action is known as the involuntary inaction. ஓகே, அதுக்குன்னு தனியாக மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்வாலண்டரி மசில்ஸ். இன் அவர் ஹார்ட்டு, ஸ்டொமக்கு, லங்ஸு, இதெல்லாமே என்னது இன்வாலண்டரி மசில்ஸ். Okay, that functions, it is not controlled in our mind. Okay, unlike the smooth muscles, skeletal muscles cannot be controlled by merely thinking. So skeletal muscles நம்மளால என்ன செய்யலாம், we can control. ஓகே, நம்மளுடைய திங்கிங்னாலன்னு கிடையாது, நம்ம என்ன நினைக்கிறோமோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நடந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, போதும் கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா என்ன செய்யலாம், அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். என்னுடைய ஸ்கெலிட்டல் மசில் என்ன செய்யும், எனக்கு கோஆப்ரேட் பண்ணும், என்னுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி, என்னுடைய திங்கிங்க்கு தகுந்த மாதிரி. ஓடணும்னு நினச்சா ஓடலாம், நிற்கணும்னு நினச்சா நிற்கலாம், நடக்கணும்னு நினச்சா நடக்கலாம், குதிக்கணும்னு நினச்சா குதிக்கலாம். அது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அந்த மசில்ஸ் என்னது வேலண்டரி மசில்ஸ். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ வேலண்டரி அண்ட் தென் involuntary muscles. So skeletal muscles under our control. Okay, but smooth muscles not under our control. Can you understood all of you? Okay, then next we are going to see about another one muscle that is known as the cardiac muscle. Okay, so cardiac muscle tissue is a contractile tissue present only in the heart. Okay, contractile in nature, so it is present in our heart alone, special type of a muscle. Cell junction fuse the plasma membrane of cardiac muscle cells and make them stick together. இங்கே ஜெல் ஜங்ஷன் எப்படி இருக்குதா, அந்த செல்லினுடைய பிளாஸ்மா மெம்பரேன் கூட சேர்ந்து ஃபியூஸ் ஆகி அந்த மசில்ஸ் செல்ஸை வந்து அப்படியே பிடிச்சி வச்சுருக்கு.
Okay, so communication junctions at some fusion points allow the cells to contract as a unit. ஓகே, ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஜங்ஷனும் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. அது எப்படி ப்ரெசன்ஸ் ஆகிருக்கா, ஒரு சில பாயிண்டில் மட்டும் ஒரு சிலதை மட்டும் அலோவ் பண்ணுது. என்னது அப்படின்னம்னா, when one cell receive a signal to contract, its neighbors are also stimulated to contract. ஒரே ஒரு செல்லு மட்டும் என்ன செய்யும், கான்ட்ராக்ஷன்ற ஸ்டிமுலேஷன் ரிசீவ் பண்ணும். அதை ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர் செல்ஸுக்கெல்லாம் அந்த ஸ்டிமுலேஷனை பாஸ் பண்ணும். உடனே எல்லா செல்ஸும் சேர்ந்து கான்ட்ராக்ட் ஆகும். அதுதான் கம்யூனிகேஷன் of the cells. Okay, can you understood all of you? 3 types of muscle tissues. What are the 3 types of muscle tissues? Skeletal tissues, smooth muscle tissues, and then in a cardiac muscle tissues. Okay, can you understood? The next one of the extra points they have given, palmaris muscle. This long narrow muscle runs from the elbow to the wrist. நம்மளுடைய ஹேண்டில் எல்போவிலேருந்து ரிஸ்ட் வரைக்கும் ரன் ஆகக்கூடிய நேரோ மசில் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் லாங் மசில். ஓகே, அண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேங்கிங் அண்ட் கிளைமிங் இன் ப்ரைமேட்ஸ் ஆர்டர் ப்ரைமேட்ஸ். அந்த ஆர்டர் ப்ரைமேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த டைப் ஆஃப் மசில்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் மசில்? இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஹேங்கிங், எதையாச்சும் நம்ம தூக்கிட்டு போகிறதுக்காகவும், கிளைம்பிங் எதையாச்சும் பிடிச்சி நம்ம ஏறுறதுக்காகவும் தான் நம்மளுடைய எல்போவிலேருந்து ரிஸ்ட் வரைக்கும் ஒரு ரொம்ப பெரிய லாங் நேரோ மசில்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. தட் மசில் இட் இஸ் நோன் அஸ் பால்மேரிஸ் மசில். ஓகே, is missing in 11% of humans today. But இப்போ இதில் 11% வந்து என்னது ஹியூமன் பீயிங்கில் மிஸ் ஆகிருக்கான். ஏன் அப்படின்னம்னா, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் மாடிஃபிகேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. என்னது எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி எப்போ பார்க்குறப்ப எதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அது வந்து என்னாகும், டெவலப் ஆகிட்டே இருக்கும். எதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோமோ அது என்னாகும், டெஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ 11% ஆஃப் திஸ் மசில்ஸ் வந்து என்ன, அது ஹியூமன் பாடியில் இப்போதைக்கு அது இல்லை. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணாமல் அந்த மசில்ஸை இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகிட்டு இருக்கு, டெஸ்ட்ராய் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? த நெக்ஸ்ட் ஒன், next we are going to discuss about the another one of the tissue that is known as the neural tissue. Okay, so nervous tissues exerts a greatest greatest contract over the body's responsiveness to changing conditions. So nervous tissues are என்னது மெயினா, it is the greatest control over the body's responsiveness. நம்மளுடைய பாடியில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ் எது, இந்த நியூரல் டிஷ்யூஸ். ஓகே, எல்லா ஆர்கன் சிஸ்டமும் எல்லாமே வந்து கோஆர்டினேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸாக கரெக்டாக போகணும் அப்படின்னம்னா நமக்கு என்ன வேணும், இந்த நியூரல் டிஷ்யூ வேணும். ஸோ நியூரல் டிஷ்யூ இஸ் ஒன் ஆஃப் த coordinative tissue. It is helpful to coordinate all the organ and system functions of all the organ and systems. Okay, neurons, the unit of neural system, are excitable cells. So neuron is the cells in the neural tissue. The neuroglia cells which constitute the rest of the neural system. Another neuron, it is present. I think have you studied in 10th also. Other than another one of the cell also is present. That cell it is known as neuroglial. Okay, neuroglial cells is present. Okay, that is also it is present in the network. Okay, it is also helpful to protect and support the neurons. Neurons protect பண்ணி neurons support பண்ணுறது இந்த neuroglia. Neuroglia makes up more than 1/2 of the volume of the neural system, neural tissue. இப்போ எவ்வளவு நியூரான்ஸ் அல்லது நியூரல் டிஷ்யூ நம்மளுடைய பாடியில் இருக்கோ அதில் 1/2 of the neuroglia வந்து அந்த நியூரல் டிஷ்யூஸில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. அது என்ன செய்யுது, அந்த நியூரல் டிஷ்யூஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. ஓகே, when a neuron is suitably stimulated, எப்போ ஒரு விதமான ஸ்டிமுலேஷன் நியூரான்ஸுக்கு கிடைக்குதோ, and electrical disturbance is generated which swiftly travels along its plasma membrane. So that stimulation it is making in a number of a disturbance. The disturbance it is created inside the cell plasma membrane, then it is travels very fastly. Okay, so arrival of the disturbance at the neurons endings or output zone trigger events that may cause stimulation or inhibition of the adjacent neurons and the other cells.
ஸோ டக்குன்னு அந்த இன்ஃபர்மேஷன் என்ன செய்யுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே ஜெட் வேகத்தில் இன்ஃபர்மேஷன் வந்து பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் எதையாச்சும் ஒன்று நம்ம ஆக்டிவாக செய்ய வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை இன்ஹிபிஷனாக இருக்கட்டும், அப்படியே ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு போய்கிட்டே இருக்கும். Okay, so in detail we will discuss in the chapter 10 about the neural tissues. So neural tissue, neuron is the cell, it is present in the neural tissue. So in our bodies, one half of the neural tissue, this neuroglia is present. This neuroglia, they can support and protect the neural tissue. Okay, can you understood all of you? This is the structure of neuroglia. Structure of neuron have you studied, I think, in 10th standard. This is a structure of neuroglia. Okay, axon, nucleus and the cell body. It is helpful to support the neurons or nerve cells. Okay, neuron or nerve cell is the structural and functional unit of the nervous system. Okay, this neuroglia, they can support the neuron. Okay, the next we are going to discuss about the disorders of the nervous system. Okay, Parkinson's disease, a degenerative disorder of the nervous system that affect the movement, often including tremors. So it is affecting அப்படியே தள்ளாட்டம், ட்ரிமர்ஸ் ஒரு விதமான தள்ளாட்டத்தை கொண்டு வரும். ஸோ மெயின் என்னது, டீஜெனரேட்டிவ் டிசார்டர் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் அங்கே டீஜெனரேட் அப்படியே அழிஞ்சுக்கிட்டே வர்றதுனால நம்மளுடைய என்னது, இது மூமெண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. தென் அல்சைமர் டிசீஸ், இட் இஸ் த குரோனிக் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். குரோனிக் அப்படின்னாலே ப்ரொலாங்டு டைம், நிறைய 3 மாதம் 4 மாதம் அப்படியே கண்டினியூஸாக, அதான் நம்ம சொல்லுவோம் குரோனிக் ஃபீவர்னு. என்னது, எனக்கு 2 மாதமாக தொடர்ந்து இந்த காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, அதுதான் நம்ம குரோனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் த குரோனிக் நியூரோ டீஜெனரேட்டிவ், நம்மளுடைய நர்வஸ் செல்ஸ் டீஜெனரேஷன் என்ன, அது கண்டினியூஸாக 1 மந்த் 2-3 மாதம் அப்படியே இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். அந்த டிசீஸ் தான் இந்த அல்சைமர் டிசீஸ். சிம்டம்ஸ் என்னது, டிஃபிகல்ட்டி இன் ரிமெம்பரிங் ரீசன்ட் ஈவெண்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ் வித் லாங்குவேஜ், டிஸ்ஓரியன்டேஷன் அண்ட் மூட் ஸ்விங். அவங்களுடைய மைண்டு ஒரே இதில் இருக்காது, டக்குன்னு என்னத்தையாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ மெயினாக நம்ம பாட்டி தாத்தா பார்த்துருக்கோமா, சம்மந்தம் இல்லாமல் எதையாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போயோ 2 நாளைக்கு முன்னாடி பேசின விஷயத்த 2-3 நாள் கழிச்சு எதையாச்சும் ஒரு பதில் பேசி எதையாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் என்னது, மறந்துடுவாங்க. தே கேனாட் ரிமெம்பரிங் த ரீசன்ட் ஈவெண்ட்ஸ். அவங்களுக்கு இப்போ சூழ்நிலையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை அவங்க அடிக்கடி மறந்து போயிடுவாங்க. ஓகே, பார்த்துருப்போம், நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மறதி வந்துருச்சு, அவங்க வந்து ரீசெண்டாக இருக்கிறதெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க முன்னாடி நடந்ததை வச்சு நினச்சிக்கிட்டே இருந்து ஏதாச்சும் ஒரு பதில் பேசிகிட்டே அவங்க பாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. தட் டிசீஸ், இட் இஸ் நோன் அஸ் த அல்சைமர் டிசீஸ். இட் இஸ் த டிசார்டர் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். Okay, can you understood all of you this what we have discussed today, connective tissues, muscle tissues and then in nervous tissues. Okay, then another one, levels of structural organization. They have given the picture, molecular level, atoms, molecules, DNA and then RNA, then cells, different type of muscle cells also is present, then tissues, connective, epithelial, muscle and the nervous, different types of muscle tissues, and then different types of organs, organ level, kidney, urinary bladder, heart, blood vessels, like that organ level, organ system level, circulatory system, skeletal system, digestive system, nervous system, respiratory system, number of organ and system, and organisms. It is contains number of organ and systems are present in an organism level. Okay, can you understood all of you? Yes, I hope everybody is can you understood in this lesson. Okay, then I will send the study material, must study thorough lesson 3. Okay, thank you.